கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளவங்களுக்கும் என் அன்பின் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு லவ்வர்ஸ் டேங்கிறாங்க. லவ்வர்ஸ் டேனா அன்பை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாள். உங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைங்க குடும்பத்துக்குள்ளே உங்களோட மாமாத்தை உங்களோட அம்மா அப்பாக்குள்ளே என்ன செய்யுங்க, அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. அந்த அன்பை இன்னும் பெருகச்சிங்க, அந்த அன்பை இன்னும் வளர்த்துக்கோங்க. இது அன்பின் தினம். இன்னைக்கு வந்து அன்பின் தினம், சரியா? அதனால ஒவ்வொருத்தர் என்ன செய்யுங்க, அன்பாக இருப்போம். அன்புனால என்ன செய்வோம், உங்கள் குடும்பம் கெட்டப்படட்டும். சரி, அன்பை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 யோவான் 4:7 பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்போ என்ன, பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவும். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அன்பாக இருக்கமா? யோசிச்சு பாருங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரி யோசிச்சு பாருங்க. அன்பாக இருக்கீங்களா? உங்கள் குடும்பம் அன்பாக இருக்கா? அன்புனால உங்கள் குடும்பம் கெட்டப்பட்டிருக்கா? ஏன்னா சில மனைவிமார்கள் என்ன செய்கிறாங்க, கணவர் பண்ணுற அந்த டார்ச்சர், கணவர் பண்ணுற அந்த ஒரு சில காரியங்கள், அவங்களுக்கு பிடிக்காத காரியங்களை மனசில் வச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை பிள்ளைங்க ஆயிடுச்சே, அந்த பிள்ளைங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டுறக்கூடாத, அதனால் இந்த ஆள் என்ன பண்ணாலும், என் குடும்பத்தை என்ன திட்டுனாலும் வச்சாலும், என் குடும்பத்தில் உள்ளவங்களை ஏதாவது அகோரமான வார்த்தை பேசினாலும், என்னை அடித்தாலும் என் பிள்ளைங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு என்ன செய்கிறாங்க, அதை நினச்சி என்ன செய்கிறாங்க, கணவனை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி லைஃப்பை கொண்டு போயிட்டு இருக்காங்க. உண்மையான அன்பு காட்ட மாட்டாங்க. சும்மா ஏதோ பேருக்கு பேசி வச்சு அந்த அன்பு ஒரு மாயமுள்ளதாக இருக்குது. ஒரு மாயமான அன்பாக தான் இருக்குது அந்த அன்பு. அப்படி ஒரு சில சகோதரிகள் தன்னுடைய கணவர்கிட்ட நடந்துக்கிடுறாங்க. ஒரு சில கணவர் பார்த்தீங்கன்னா மனைவி அன்பின் பேரில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து டார்ச்சர் பண்ணி அந்த கணவனுக்கு கோபம் வர மாதிரி, கணவனுக்கு எரிச்சல் வர மாதிரி, இப்படி ஒரு சில சகோதரிகள் கணவர்கிட்ட நடந்து கொள்கிறாங்க. இல்லைனா ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி அந்த கணவரை அடிமத்தனம் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன செய்ய, பிள்ளைங்கள் ஆயிடுச்சா, குடும்பம் ஆயிடுச்சான்னு சொல்லி கணவர் என்ன செய்கிறாங்க, மனைவியை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. இப்படி ஒரு சில கணவர் ஒரு சில குடும்பத்தில் நடக்குது. அதனால் உங்கள் அன்பு என்னது, மாயம் உள்ளதாக இருக்கக்கூடாது. உங்கள் அன்பு என்னது, உங்கள் அன்பு வந்து என்ன செய்யணும்னா ஒரு உண்மையான அன்பாக இருக்கணும். உங்கள் ஒருவர் என்ன செய்யுங்க, கணவன் மனைவி அன்பாருங்க. அதே மாதிரி மாமியார் மாமனாரும் மருமகள்கிட்ட குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட அன்பாருங்க. சும்மா ஒரு சில மாமனார் மாமியார் என்ன செய்கிறாங்க, வார்த்தைக்கு பேசுகிறாங்க, ஆனால் உள்ளார்ந்த அன்பு அந்த மருமக மேலே மாமியார் மேலே இல்லை. அப்படி இருக்காதுங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய மருமகள். அதனால் உங்களுடைய அன்பை, உண்மையான அன்பை காட்டுங்க. ஏன்னா ஒருவரில் அன்பாக இருக்க கடவுள் தான் போட்டிருக்கு. அப்போ உங்கள் குடும்பம் அன்பால் கெட்டப்படணும். இதுதான் வேதம் சொல்லுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சகோதரர்கள் உலக பிரகாரமாக இருக்கவங்க என்ன செய்வாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த லவ் பிரேக்கப் ஆகும். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன்டா இவளை லவ் பண்ணோம் இவனை லவ் பண்ணோன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிறவங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். காரணம் எப்படின்னா, அந்த பபுள் கான் போட்ட உடனே நல்லா இனிப்பாக இருக்கும். இனிப்பாகி அது நல்லா இனிப்பாகவே இருந்துட்டு இருக்கும். அதை சவச்சு முடிச்சோடனே எப்பண்டா துப்புவோம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அது தோப்பாயிரும். சவச்சு வாயெல்லாம் வலிச்சு தோப்பாயிரும். அதே மாதிரி தான் ஒரு சில லவ் பண்ணி கல்யாணம் பண்ண சகோதரோட வாழ்க்கை இருக்குது. ஏன்னா வந்து இவளை ஏன்டா கல்யாணம் பண்ணோம், இவனை ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு அவங்க லைஃப் இருக்குது. காரணம், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சண்டை சச்சரவு ஓத்திரம் பாடு, இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை. ஒரு சில லவ் பண்ணி கல்யாணம் பண்ண சகோதரோட வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்குது. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரியோட சொல்லியிருக்கான். ஏன்னா அவன் நல்லா இருக்கான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இவனை ஏன்டா கல்யாணம் பண்ணோம், இவன் வந்து இப்போ ஒரு வேலை வெட்டிக்கும் போக மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, நானே என் குடும்பத்தோட சுமதையை சுமக்க வேண்டியதாக இருக்குன்னு வாயினாலே அந்த பொண்ணு சொல்லதை என் காதால் கேட்டேங்க. அதனால் வந்து உங்களை எல்லா சூழ்நிலையும் விரும்பக்கூடியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அவரை முதல்ல லவ் பண்ணுங்கள். அப்போ உங்கள் குடும்பத்தில் அவரை நீங்கள் விரும்பும்போது உங்கள் குடும்பத்துலேயும் அன்பு இன்னும் பெருக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்வாங்க. அப்புறம் அதில் என்ன போட்டிருப்பாருங்களேன், அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கான். அப்போ அன்புள்ளவன் தான் தேவனால் பிறந்திருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு அன்பு உலகத்தில் எப்படி வந்ததுன்னா, ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாங்க, பிதாவாகிய தேவன் உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சி அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாங்க, மனுஷனை களிமண்ணாக இருந்த உங்களை என்ன களிமண்ணாக இருந்த நம்மளுக்குள்ளே அவருடைய சுவாசத்தை கொடுத்தாரு பாருங்க. அதுதாங்க பெரிய அன்பு. ஏன்னா நம்மளை வந்து தன்னோட பிதாவாகிய தேவன் தன்னோட சாயலை மனுஷனை படைக்கணும்னு நினைச்சார, அதை யோசிச்சார, அந்த மனுஷனை நேசிச்சார. இதுதாங்க முதல் அன்பு. அதனால் இந்த அன்பு வந்து என்னது, வெளியேறப்பட்ட அன்பு. நீங்களும் நானும் மனுஷனாக பிறந்தது. இல்லைன்னா நம்மள ஒரு ஆடாவோ மாடாவோ நாயாவோ கூட ஆண்டவர் படைச்சிருக்கலாம். நம்மளை தன்னோட சாயலை படைச்சிருக்காரு பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அன்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அன்பு பைபிள் எங்கே சொல்லுதுன்னா, யாக்கோபோட அன்பு. யாக்கோபு என்ன செய்தார், வந்து ரேக்காலை விரும்புதார், ரேக்காலை லவ் பண்ண அவர் ரேக்கால் வந்து அதுதான் ரெண்டாவது அன்பு பைபிளில் சொல்லப்படுது. ஆனாலும் அந்த ரேக்காலை விரும்புறதுக்கு அவர் வந்து என்ன விரும்பிட்டார். ஆனால் அவளை அடையிறதுக்கு 14 வருஷம் சிறையிருப்பப்பட்டாருங்க. இதுதான் உண்மை. உலக பிரகாரமான காரியத்தில் நம்ம வந்து அதிகமான ஒரு அன்பை வச்சோம்னா நம்மளுக்குள்ள சிறையிருப்பில் தான் வரும். இதுதான் யாக்கோபுக்கு நடந்தது. ஆனால் உங்களை படைச்சி உங்களுக்கு சுவாசத்தை கொடுத்துருக்கார கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மேலே அன்பை அதிகமாக வச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல அன்பான உறவான நல்ல அன்புள்ள ஒரு உறவுகளை
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பாங்க. மனுஷங்க மூலியமா, அதுக்கப்புறம் என்ன சொல்லி நீங்கள் பழகிற உங்களுடைய நெய்பர், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய குடும்பத்திலையும் ரட்சிக்கப்பட்டவங்களா உங்களை உண்மையாக நேசிக்கிற அந்த அன்பை என்ன செய்வாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கட்டாயமாக கொடுப்பாங்க. ஏன்னா யாக்கோபு வந்து என்ன செஞ்சான், மனுஷிய அந்த ரேக்கால விரும்பி 14 வருஷம் சிறையிருப்பில் இருந்தான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விரும்பி பாருங்கள், உங்களுக்கு நல்ல நல்ல அன்பை கொடுப்பாங்க. நல்ல விதமாக உங்களுடைய அன்பு, உங்களோட குடும்பம் கெட்டப்படும். நல்ல உறவுகளை கொடுப்பாங்க. ஏன்னா உங்களோட நெய்பர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சொந்த பந்தத்திலையும் உங்கள்கிட்ட உண்மையாக அன்பு செலுத்தி உங்களோட உண்மையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுப்பாங்க. ஆனால் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை நேசிக்கணும். ஏன்னா வந்து இப்படி உலக பிரகாரமான காரியத்தில் நேசிக்கப்பட்டதுனால தான் யாக்கோபுக்கு 14 வருஷம் சிறையிருப்பு. இதே மாதிரி தான் உலக பிரகாரமான காரியத்தில் நீங்கள் எதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி அதை நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்கன்னா, அது ஒரு சிலது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களாக இருந்தால் அது உங்களுக்கு சிறையிருப்பில் தான் கொண்டு வைக்கும். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விரும்பி அவர் மேலே அன்பு வச்சிங்கன்னா, உங்கள் அன்பு வச்சு அவருக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா, அப்புறம் என்னச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை நல்ல இடத்துல நல்ல விதமான அன்பால் உள்ள மக்கள்கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கட்டுவாங்க. அப்புறம் 3வது அன்பு என்ன எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, அதை அடுத்த வசனம் படிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 யோவான் 4:8, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பு இல்லைன்னா தேவனை அறிய முடியாதுங்க. என்னதான் உலகத்தில் பணம் சம்பாரித்து வச்சு, என்னதான் வந்து செல்வமாக, என்னதான் வந்து காரு லக்ஸரியாக வாழ்ந்தாலும் அந்த அன்பு இல்லைன்னா தேவனே அறிய முடியாது. நீங்கள் ஒருத்தர் நீங்கள் அன்பை செலுத்தலைன்னா, நீங்கள் பார்க்குற மனுஷன், உங்களோட பழகிற சொந்த பந்தங்கள், சகோதரங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட அவங்கள்ட்டே நீங்கள் அன்பு செலுத்த முடியும்னா, காணாத தேவன்கிட்ட எப்படிங்க அன்பு செலுத்த முடியும்? கண்டிப்பாக முடியாதுங்க. அதனால் என்ன செய்யுங்க, ஒருத்தர் பார்க்குற சகோதரர்கிட்ட, உங்கள் சொந்த பந்தத்திட்ட நீங்கள் அன்பாருங்க. அவங்க எப்படி உங்களை இருந்துட்டு போகிறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட அன்பை செலுத்தி பாருங்கள். நீங்கள் அன்பை விதைச்சி பாருங்கள். கட்டாயமாக அன்பு உங்களுக்கு ஒரு நாள் திரும்ப கொடுக்கப்படுங்க. அவங்க உங்களை என்ன தான் பகைச்சாலும், உங்களை என்ன தான் விரோதிச்சாலும் நீங்கள் அந்த அன்பை செலுத்தி பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு அந்த அன்பு திரும்ப கட்டாயமாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பு இல்லாதவன் ஆண்டவரை பார்க்க முடியாது, ஆண்டவர்கிட்ட உறவாட முடியாது, ஆண்டவர்கிட்ட பேச முடியாது. என்னதான் அவன் அன்பா இல்லாமல் ஜெபம் பண்ணி அவன் மற்றவங்க இடத்துல அன்பு செலுத்தாமல், ஏன்னா காண்கிற மனுஷங்கிட்ட அன்பு செலுத்தாமல், தேவனிடத்துலையும் அன்பு செலுத்தாமல் அவன் வந்து என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் அவனோட ஜெபத்தை கேட்க மாட்டார். ஏன்னா அவன் வந்து ஆண்டவர் அறிய முடியாது. அதனால் அன்பு வந்து உங்களை பார்க்க ஒருத்தர்கிட்ட நினச்சிங்க அன்பை செலுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்துங்க. முதல்ல பார்க்குற மனுஷங்கிட்ட அன்பை செலுத்துங்க. ஒருத்தர் நீங்கள் அன்பு செலுத்தும் போது தான் அந்த காணாத தேவனிடத்துல நீங்கள் அன்பு செலுத்த முடியும். முதல்ல காண்ற உங்கள் சொந்த பந்தம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்களோட நெய்பர்ஸ்ட்டு அன்பை செலுத்துங்க. அப்போ தான் காணாத தேவன்கிட்ட நீங்கள் அன்பை செலுத்த முடியும். அப்புறம் என்ன போட்டுருங்க பாருங்களேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்காருன்னு போட்டிருக்கு. எப்படி அன்பாக இருக்காருங்க தேவன்? உங்களுக்கு உதாரணம் சொல்லட்டா, நம்ம வந்து பாவம் செஞ்சு நம்ம வந்து ஒரு அடிமதனத்தில் இருந்து ஏனோதானான் வாழ்ந்துக்கிட்டு இஷ்டம் போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அக்கிரமத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது தாங்க தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து நம்மளிடத்தில் அன்பு செலுத்துறாரு. நம்ம ஆசீர்வாதமாக வாழும்போதோ, நம்ம நன்மையாக வாழும்போதோ, நம்ம உயர்வாக இருக்கும் போதோ இயேசு நம்மளை நேசிக்கலைங்க. பாவியாக இருக்கும்போது தான், அக்கிரமாக வாழும்போது தான், அப்போ அநியாயம் செய்கிறவங்கள தான் இயேசு என்ன செய்தார், நேசிக்காருங்க. இதை காட்டில் என்னங்க அன்பு வேணும்? எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள். ஏன்னா நானே ஒரு அக்கிரமமாக இருந்து பாவத்தில் வாழ்ந்து அடிமைத்தனத்தில் இருந்து என் இஷ்டப்படி வாழ்ந்த வாழ்க்கையில் தாங்க நான் இருந்தேன். ஓப்பனாக சொல்ல போனேன், என் வாழ்க்கையில் இந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி இஷ்டப்படி வாழ்ந்தேன், பாவத்தில் இருந்தேன், பாவங்கிற ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தேன். என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுனா ஒரு வேண்டாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட என்ன அவர் அன்புனால் என்னை இழுத்தார் பாருங்க. இதை காட்டில் என்னங்க அன்பு வேணும்? என்ன அந்த சிறையிருப்புலேருந்து, அந்த பாவத்திலேருந்து, அந்த அக்கிரமத்திலேருந்து அவருடைய ரத்தத்தினால என்னை கழுவி என்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி எனக்குள்ள என்ன பரிசுத்தமா வாழ வச்சிட்டு இருக்காரு. இதை காட்டிலும் பெரிய அன்பு உலகத்துல எதுவுமே இல்லைங்க. அதுக்கு உதாரணம் நானேங்க. ஏன்னா நான் பாவத்தினையும் அக்கிரமத்தினையும் அநியாயத்திலும் ஏனதானு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அந்த வாழ்க்கையை வந்து இயேசு அன்புனால வந்து என்னை இழுத்து அவர் பரிசுத்தமாக்கி அவருடைய கல்வாரி சிந்த ரத்தத்தில் என்னை கழுவி அவர் என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை நீதிமானாக்கி இருக்காரு. எனக்குள்ள பரிசுத்தமாக வாழ்றாரு. இதுதாங்க அன்பு, விலையேறப்பட்ட அன்பு. ஏன்னா உலகத்துல வேற என்னங்க இருக்கு? அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் அநியாயத்திலும் கிடந்தேன் நான். என்ன அவர் ரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தமாக்கி அவர் என்னை எமலை வச்ச அன்பு பெருசுங்க. அவர் எமலை வச்ச அன்புனால தான் என்னை வந்து அவர் ரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தமாக்கியிருக்காரு, நீதிமானாக்கியிருக்காரு. இதுக்கு விலையேறப்பட்ட உலகத்தில் வேற ஒன்றுமே கிடையாது. இப்படி அன்பா அவங்களை நேசிக்கக்கூடிய ஆண்டவருங்க இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13:13 வசனம் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் விசுவாசத்தை காட்டிலும் மற்றபடி வேற எதை காட்டிலும், விசுவாசத்தை காட்டிலுமே அதுக்கப்புறம் இந்த பரிசுத்தத்தை காட்டிலுமே அன்பு தான் பெருசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தை காட்டிலும் பரிசுத்த காட்டிலும் அன்பு, விசுவாசம் பரிசுத்த அன்பு, இது 3 சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து பெரிதானது அன்புன்னு தான் சொல்லப்பட்டிருக்குங்க.
ஆனால் அந்த அன்பு தாங்க பெருசு. உலகத்தில் வெளியேறப்பட்டது அன்பு தான். அந்த அன்புக்கு ஈடு உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் ஒருத்தர் அன்பாக இருந்து பாருங்க. அப்புறம் வேத வசனம் இன்னொன்று சொல்லுது நீதிமொழிகளில், பகையோ விரோதத்தை எழுப்போம், அன்போ அவைகளை மூடுங்க. யார் உங்களை பகைச்சாலும் சரி, யார் உங்களை விரோதிச்சாலும் சரி, நீங்கள் என்ன செய்யுங்க, அன்பை செலுத்தி பாருங்க. அந்த அன்பு உங்கள் மேலே செலுத்தப்படக்கூடிய அந்த பகை விரோதம், உங்களை திட்டக்கூடிய எல்லா சுவாபத்தையும் என்ன செய்யும், அது சமமாக்கி அது அன்பாக செஞ்சிருங்க. அந்த பகையெல்லாம் உங்களுக்கு அன்பால மூட செஞ்சிடும். யார் உங்களை பகைக்காங்களோ, யார் உங்களை விரோதிக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், அந்த அன்பு உங்களை சமமாக்கி உங்களிடத்துல அன்பு செலுத்தக்கூடிய லெவலுக்கு அந்த அன்பு கொண்டு விட்டுருங்க. அதனால் ஒருத்தர் நினைச்சிங்க, கூடுமான அளவு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் யார்ட்டையும் பகை செலுத்தாங்க, யார்ட்டையும் விரோதம் செலுத்தாங்க. இந்த அன்பான நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இனிமேல் என் கணவர் என்ன திட்டுனாலும் வச்சா நான் அவர்கிட்ட அன்பை தான் விதைக்க போகிறேன், அதுக்கப்புறம் அந்த அன்பு எனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு தீர்மானம் எடுங்க. மனைவி கணவர் நினைச்சிங்க, என் மனைவி என்ன தான் திட்டுனாலும் வச்சாலும் அவள் இடத்துல நான் அன்பாக தான் இருக்க போகிறேன், அவள் திரும்ப அந்த அன்பை எனக்கு கொடுப்பா அப்படின்னு மனைவி தீர்மானம் எடுங்க. பிள்ளைங்க நினைச்சிங்க, தாய் தப்பன்ட்ட சொந்த பந்தத்திட்ட எல்லாத்திலையும் இப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு அவங்க என்ன தான் என்ன திட்டுனாலும் வச்சாலும் அவங்களோட அன்பை தான் காட்ட போறேன், அந்த அன்பை தேவனாகிய கர்த்தர் திரும்ப எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. ஒவ்வொருத்தரும் தீர்மானம் எடுத்து குடும்பத்தில் அன்பை மட்டும் செலுத்துங்க. உங்க குடும்பம் அன்பால கட்டப்படுத்தும். நீங்க அன்புனால வாழ்ந்து சந்தோஷமா இருங்க. அன்பு தான் உலகத்துல பெரிதானது. ஏன்னா அன்பு இல்லாதவன் அரணுக்கு சமன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதனால உங்க குடும்பம் அன்பனால கட்டப்படுத்தும். அன்பனால உங்க குடும்பம் சந்தோஷமாவும் செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக வாழப்படட்டும். ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து அற்புத ஊழியத்தில் சந்தித்ததில் எனக்கு எவ்வளோ அன்பான குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்காரு. அன்பான உடல் ஊழியக்காரரா அன்பு தம்பியும் தங்கச்சியும் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த எனக்கு பெரிதான கிருபை. ஆனால் தேவன் மாத்திரமே மகிமை உண்டாகட்டும். அதனால ஒரே ஒரு சின்ன ஒரு நிமிஷம் மட்டும் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசுவே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஆவியா உலகின் ஸ்தோத்திரம் சபா. ஆண்டவரே, உலக மக்களுக்கு லவ்வர்ஸ் டேப்பா, வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிக்கு இது அன்பின் தினம். இயேசு அன்பாகவே இருந்தாரு. கடைசி சொட்டு ரத்தம் சிந்தது வரைக்கும் அன்பை மாத்திரம் தான் நமக்கு காமிச்சாருங்கிறத அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரியும் உணர்ந்து கொள்ளட்டு ஆண்டவரே. ஏன்னா நீங்க அந்த கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும் போது கூட பிதாவே இவர்களை மன்னிங்க, இவங்க என்ன செய்தாங்கன்னு அறியாம செய்யறாங்கன்னு சொன்னீங்களப்பா. ஈட்டி வச்சு குத்தும் போது, அப்ப அடிக்கும் போது எல்லா சூழ்நிலையும் பிதாவே இவங்களை மன்னிங்கன்னீங்களப்பா. அந்த அன்புக்கு ஈடு எதுவுமே கிடையாது ஆண்டவரே. அப்ப அந்த அன்பை இவங்க இன்னும் ருசிக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் இடம் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரி அவங்க வாழ்க்கையில கொடுக்கட்டுமாப்பா, அவங்க உள்ளத்துல கொடுக்கட்டுமாப்பா. அதுக்கப்புறம் மற்ற எல்லா அன்புகளும், அன்பான மற்ற மனுஷங்களோட உறவுகள் இவங்களுக்கு அளவுக்கு அதிகமா கிடைக்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்துல. கர்த்தர் தாமே இந்த அப்ப அந்த ஜெபத்தை உங்க கண்கள் பார்த்திருக்க, உங்க காதில் கேட்டிருக்கப்பா. இந்த வீடியோ பார்த்து என்னோட ஜெபிக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் அன்பு இன்னும் இயேசுவின் நாமத்துல வளரட்டும், அன்பு இன்னும் இயேசுவின் நாமத்துல செழிக்கட்டும். அன்புனால அவங்க குடும்பம், அவங்களுடைய நெய்பர்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டப்படுத்தும். தேவன் தாமே இந்த ஜெபத்தை உங்க கண்கள் பார்த்ததுக்காக சோதரம், காதில் கேட்டதுக்காக சோதரம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் தாழ்த்தி வேண்டிக் கொள்ற நல்ல பிதாவின் ஆமென்.